வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் திருடு போன தங்க நகையை சினிமா பட பாணியில் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்களை இருட்டு அறைக்குள் அனுப்பி தங்க நகைகளை மீட்டது எப்படி? சென்னை எழும்பூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு அலுவலக உதவியாளராக உஷா என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி இரவு பணியின் பொழுது ஆரம்ப சுகாதார நிலைய ஓய்வறையில் சற்று ஓய்வெடுத்துள்ளார். காலையில் கண்விழித்து பார்த்த பொழுது கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கத் தாலி காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து எழும்பூர் காவல் நிலையத்தில் உஷா புகாரளித்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்த போது வெளியில் இருந்து வந்து யாரும் திருடவில்லை என தெரிய வந்தது. பின்னர் அன்று இரவு பணியில் இருந்த 11 ஊழியர்களை வரவழைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தங்க நகையை திருடியது மருத்துவமனையில் இருந்த ஊழியர்கள்தான் என்பதை உறுதி செய்தனர். அரசு ஊழியர்களை கைது செய்தால் வேலை போய்விடும் என்பதால் திருட்டு நகையை மீட்க நூதனமான வழியை எழும்பூர் போலீசார் மேற்கொண்டனர். அதன்படி கடந்த 19ஆம் தேதி 11 ஊழியர்களையும் வரவழைத்த போலீசார் ஒரு அறையின் மின் விளக்கை ஆஃப் செய்து விட்டதாகவும் திருடியவர் அங்கு சென்று நகையை வைத்துவிட்டு வந்துவிடலாம் என்றும் கூறியுள்ளனர். இதனால் மற்ற நபர்களுக்கு யார் திருடியது என்பது தெரிய வராது என்றும் உங்கள் மரியாதை பாதுகாக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். காவல் ஆய்வாளர் முன்னிலையில் 11 நபர்களும் தனித்தனியாக இருட்டு அறைக்குள் அனுப்பப்பட்டனர். அனைவரும் சென்று வந்த பின்பு சிறிது நேரம் கழித்து போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது 5 சவரன் தங்கத்தாலி இருந்தது தெரிய வந்தது. காணாமல் போன தங்க நகையை யாருக்கும் பாதிப்பில்லாமல் சினிமா பாணியில் நூதன முறையில் மீட்ட போலீசாருக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர்.